ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான அட்டகாசமான ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷ்ங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், 10 போல் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் சின்ன பிஞ்ச் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 1, கட் பண்ண வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கேரட் 1, பீன்ஸ் 5-6, உருளைக்கிழங்கு 1, பட்டாணி 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளியே லாஸ்ட்டில் சேர்க்குறோன்னா ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கும் போது சேர்த்தா ஒயிட் குருமாவோட கலர் மாறிடுங்க. அதனால தான் தக்காளியை எப்போவுமே லாஸ்ட்டில் சேர்க்குறோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் ஒயிட் குருமா ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒயிட் குருமா ரெசிபியையும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.